ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நியூ மேத்ஸ் வெர்ஸ் எ கோர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் கிரேட் 1 புக் நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம புக் 1ல் என்னென்ன கண்டென்ட் இருக்குது எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 10ல் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம்னா, count the fingers, circle the correct number, write the number name, then color the number of boxes in the 10th frame. One of has been done for you. இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் மீன்ஸ் கவுண்ட் த ஃபிங்கர்ஸ். ஸோ நமக்கு இந்த கொஷின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விரல்கள் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள், அவங்க எத்தனை ஃபிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்களும் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் த கரெக்ட் நம்பர், 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட் ஆப்ஷனை ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் த நம்பர் நேம். ஸோ நம்பர் நேமை லெட்டர்ஸில் எழுதணும். ONE1TWO அப்படின்னு லெட்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. கலர் தட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இன் த 10 ஃப்ரேம். இந்த 10 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கலர் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஹேஸ் டன் ஃபார் யூ. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஒரு மாடலுக்காக நீங்கள் இந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? நமக்கு நம்பர் சூஸ் பண்ணணும், நம்பரோட நேம் தெரியணும், அதுக்கு நம்ம ஃப்ரேமில் கலர் பண்ணணும். 3 வேலை பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தரலாம்? நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால 1 2 3லாம் நல்லாவே தெரியும் பசங்களுக்கு. இந்த அப்ளிகேஷன் பேஸ்டாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் தெரியுதா, ஒரு ஆர்டரில் நமக்கு இந்த மாதிரி டயக்ராம்லலாம் கொடுத்துருக்காங்கன்னா பசங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், ஒரே ஒரு ஃபிங்கர் தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 1 2. ஸோ our answer is 1. நம்பரோட நேம் பார்த்தீங்கன்னா ONE1. நமக்கு மொத்தம் 10 காலம்ஸ் கொடுத்துருக்காங்களா, 10 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 பாக்ஸஸில் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் 1 தான். ஸோ 1 மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, புக்லேயே கொடுத்துட்டாங்க மாடலாக. நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸோட ரேஞ்ச் என்ன வரலாம்? 1 2 3 4. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 5 4. அப்போ ஆன்சர் என்ன வரலாம்? 4 ஸ்பெல்லிங் FOUR. 4னா 4 பாக்ஸஸ் நம்ம கலர் கொடுக்கணும். 1 2 3 4. சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பசங்க? ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கொஷினில் எத்தனை ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 5 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 3. அப்போ 3க்கு மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். 3யோட ஸ்பெல்லிங் ஆல்ரெடி we know THREE 3. இதை ஷேட் பண்ணுங்கள். 3 பாக்ஸஸ் மட்டும் ஷேட் பண்ணிக்கலாமா? 1 2 3 பாக்ஸஸ் மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா 1 2 3 4 5 and 6. ஸோ 6 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆப்ஷனில் என்ன வரலாம்? 7ஆ 6ஆ 8ஆ? 6 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். 6ஓட ஸ்பெல்லிங் SIX 6. ஸோ 6க்கு ஷேர் பண்ணோன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 பாக்ஸஸ் கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்த ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 எங்கே இருக்குது? லாஸ்ட்டாக இருக்குது. 4 10 5. ஸோ 5க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கிள் பண்ணியிருக்கோம். 5 ஸ்பெல்லிங் FIVE 5. ஸோ 5ங்கிறப்போ 5 பாக்ஸஸ் கலர் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5. சூப்பர், அழகாக கலர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா ஃபிங்கர்ஸுமே மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 எங்கே இருக்குது? லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ 10ஓட ஸ்பெல்லிங் TEN 10. 10ங்கிறப்போ மொத்தமே நமக்கு 10 ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பாக்ஸஸ்க்குமே நம்ம கலர் அடிச்சிடலாம். சூப்பர், எல்லா இதுக்குமே ஷேட் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ 7 8 6ல் 7ஓட ஸ்பெல்லிங் SEVEN 7. ஸோ 7க்கு கோட் பண்ணால் 1 2 3 4 5 6 7க்கு கலர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1 2. ஸோ 2ங்கிறப்ப 1 2 3க்கு 2ல தான் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ TWO
2 பாக்ஸஸ் மட்டும் கலர் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தாலும் பசங்க அழகாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறுத்தி நிதானமாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலே ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த டயக்ராம்லாம் நம்ம சொல்கிறப்ப இப்போ புக்கை வச்சு சொல்கிறத விட நம்ம கையிலையும் 1 2 3 4 5 இப்படி சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஓ இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் தான் மடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 9ங்கிறப்ப 7 8 9 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 9ஓட ஸ்பெல்லிங் NINE. ஸோ 9க்கு நம்ம கால் பண்ணோம்னா ஷேர் பண்ணோம்னா இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் கலர் பண்ண தேவையில்லை, மற்ற எல்லாமே கலர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் 1 2 3 4 5 6 7 8 8 எங்கே இருக்குது? இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ 9 8 10 அப்போ 8 இங்கே இருக்குது. 8ஓட ஸ்பெல்லிங் EIGHT. ஸோ 8ங்கிறப்ப கலர் பண்ணலாம்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பாக்ஸஸ்க்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். கொஷின் டபுள் ஸ்டார் வாங்கியாச்சு. சூப்பர். ஸோ இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு புக்கில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க இல்லை பசங்களுக்கு சொல்லித்தரீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நம்மளுடைய விரல்களை வச்சு 1 அடுத்து 4 இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. நம்பர்ஸ் நமக்கு சூஸ் பண்ண ஆல்ரெடி தெரியும் பசங்களுக்கு. லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் பசங்களை திருப்பி திருப்பி எழுத வச்சிங்கன்னா அவங்க அழகாக எழுதிடுவாங்க. ONE1 TWO2 THREE3 FOUR 4 FIVE 5 SIX 6 SEVEN 7 EIGHT 8 NINE 9 TEN 10. இந்த ஆர்டரில் நம்ம சொல்லி கொடுத்தாலே போதும், அழகாக எழுதிடுவாங்க. இந்த 10 ஃப்ரேம் கலர் பண்ணுறதும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப என்ஜாயபிளாகவே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பருங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலே அவங்க அழகாக வந்துடுவாங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தீங்கன்னா கிரேட் 1 எக்ஸசைஸில் 3rd ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்த்தோம். பேஜ் நம்பர் 10ல் இருக்கிற இந்த டாப்பிக்கை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு பார்த்து நிதானமாக சொல்லித்தாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜோட ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.